எல்லோருக்கும் வணக்கம். உங்கள் எல்லோரையும் ஒரு சிம்பிளான டோ ரெசிபியுடன் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாங்கள் பார்க்க போவது ஃபிஷ் பன்னுக்குரிய டோ எப்படி செய்கிறாண்டு. இந்த டோ வெரி சிம்பிள். ஜஸ்ட் இன்க்ரீடியன்ட்ஸை 1 by 1 கலந்து மிக்ஸ் பண்ணினா சரி. இந்த டோ செய்வதற்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸை பார்ப்போம். ஆல் பர்பஸ் ஃப்ளவர், வெஜிடபிள் ஆயில், மில்க், warm water, ஈஸ்ட் அண்ட் சுகர். முதல்ல warm water எடுத்து ஈஸ்ட் அண்ட் சுகரையும் சேர்த்து ஒரு சொல்யூஷனாக மேக் பண்ணுவோம். இதே நாங்கள் இப்படி செய்வதுன்னு சொன்னால் இதில் சுகரும் ஈஸ்ட்டும் சேர்ந்து warm waterோட அந்த டெம்பரேச்சரில் ஆக்டிவேட் பண்ணப்படும். பிறகு ஹோமோஜினஸ் சொல்யூஷனாக கரைச்ச பிறகு அதை கொண்டு மில்க்குக்கு மிக்ஸ் பண்ணுங்க. இந்த மில்க்குக்கு மிக்ஸ் பண்ணின உடனே ஆஃப்டர் திஸ் the liquids are ready. பிறகு all purpose flour எடுத்து இந்த மில்கை அரைவாசியை அதுக்குள்ளே விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது ஒரு wet dough and you need to make sure நல்லா இது மிக்ஸ் பண்ணணும். அரைவாசி மில்க் மிக்ஸ் பண்ணின உடனே அதுக்குள்ளே அந்த வெஜிடபிள் ஆயிலை கம்ப்ளீட்டாக விட்டு அதையும் தரோவாக மிக்ஸ் பண்ணுங்க. இட்ஸ் சிம்பிள் அண்ட் ஈஸி. இந்த பன்னுக்குரிய டோ செய்கிறது மிகவும் குயிக்கான ப்ரோசஸ். நாங்கள் வீட்டை ரொட்டி குழைக்கிற மாதிரி தான், சேம் திங். இட்ஸ் ஜஸ்ட் டிஃப்ரெண்ட் மிக்சர். அண்ட் அதுக்குள்ளே மிச்சம் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் மிக்சிங் இந்த டோ இப்படி யூனிஃபார்மாக மாவுண்டு முட்டாமல் பெற வேணும். அந்த டோவை அந்த கண்டெய்னருக்கு வச்சு ஒரு 5 minutes நீட் பண்ணுங்க. ஆஃப்டர் தேட் அதை ஒரு க்ளீன் ஃபில்மால் சுற்றி அதுக்கு மேலே ஒரு க்ளீன் துணியை மூடி 1 hour ரெஸ்ட் பண்ண வையுங்க. ஆஃப்டர் 1 hour இந்த டோ பொங்கி இப்படி வந்திருக்கும். அதை எடுத்து நல்லா இப்படி நான் செய்கிற மாதிரி அமர்த்தினீங்களா ட்ராப் பண்ணப்பட்ட கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் வெளியில் போயிடும். இப்படி நீட்டாக உருட்டி எடுத்து போட்டு இதில் வச்சு நீங்கள் ஃப்ளாட்டன் பண்ண போகிறீங்களோ ரோல் பண்ண போகிறீங்களோ அதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஃப்ளவரை தூவிட்டு அதுக்கு மேலே போட்டு நாங்கள் இப்போ ரோல் பண்ணி ஈக்குவல் போர்ஷனாக பிரிக்க ஒரு 2-3 தரம் ஃபோல்ட் பண்ணி போட்டு ஒரு இதாக ரோல் பண்ணி நீங்கள் எத்தனை போர்ஷன் உங்களுக்கு தேவையோ அத்தனை போர்ஷனை வெட்டலாம். ஆஃப்டர் இந்த போர்ஷன் ஆக்கின பிறகு ஈக்குவல் போர்ஷனாக வெட்டினீங்கள்னு சொன்னால் ஒரே மாதிரியான அளவு சைஸில் நீங்கள் பன் செய்யலாம். இப்போ இந்த டோவை நீங்கள் எடுத்து ஃப்ளாட்டன் பண்ணி போட்டு அதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணலாம். அதே நேரம் இந்த டோவை ரவுண்ட் ஆக்கி போட்டு இதை இப்படியே ஃப்ரீசருக்குள்ளேயும் ஸ்டோ பண்ணினா லேட்டஸ்ட் ஸ்டேஜும் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்க, இந்த ஒரு பவுல் ஒன்று எடுத்து நான் எனக்கு விருப்பமான அளவு சைஸில் ஃப்ளாட்டன் பண்ண போகிறேன். இது ஈஸ்ட் போட்டிருக்கிறபடியாக அதோட பிறகு நீங்கள் பேக் பண்ண போகிற வழியாக இதை நீங்கள் தின்னாக 1 to 2 சென்டிமீட்டர் திக்னஸில் ஃப்ளாட்டன் பண்ணினா அந்த திக்னஸ் ஆஃப் த பன்னும் ஒரு பன் சாப்பிட ஸ்டஃபிங்கோடு சேர்த்து வேற இட்ஸ் அ பேலன்ஸ். உங்களுக்கு டேஸ்ட் பேலன்ஸ் பன்னுக்கும் ஸ்டஃபிங்குக்கும் சரியாக இருக்கு. ஐ ஹோப் நீங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும் என்று. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் please give it a like and leave a comment to see what type of pastry you want to see next. Also subscribe and click the bell icon to see any alerts of new recipes. Thank you for watching.